இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த 35வது அதிகாரமானது 2 முக்கியமான விஷயத்தை நமக்கு எடுத்து வைக்கிறது. ஒன்று, லேவியருக்கு வழங்கப்பட வேண்டிய இடங்கள், நகர்கள். இதோ இஸ்ரேல் மக்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து லேவிய குலத்துக்கென சில பகுதிகள், சில நகரங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று மோய்சே மக்களுக்கு எடுத்து வைக்கிறார். கடவுள் மோய்சே வழியாக சொல்வதை பார்த்து எப்படியெல்லாம் அந்த நிலத்தை ஒதுக்கணும், அந்த இடம் எவ்வளவு இருக்கணும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் மேய்ச்சல் நிலத்தோடு கிட்டத்தட்ட மொத்தம் 48 நகரங்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் என்று அவர் விவரமாக எடுத்து வைக்கிறார். இரண்டாவது, அடைக்கல நகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 நகரங்கள், 3 யோர்தானுக்கு இந்த சைடு, 3 யோர்தானுக்கு இந்த சைடு. இந்த அடைக்கல நகரம் எதுக்கு, அதையும் இந்த அதிகாரம் விவரமாக எடுத்து சொல்லுகிறது. அதாவது யாருனாச்சும் கொலை செஞ்சுட்டானோ அல்லது யாருனாச்சும் வேற விதத்திலே மற்றவங்களே துன்புறுத்தி அடிச்சிட்டானவோ இவர்கள் தஞ்சம் அடையக்கூடிய நகரமாக இந்த நகரம் இருக்கும். இந்த நகரத்திலே அவர்கள் தங்கும் பொழுது தீர்ப்புக்குள்ளாக்கப்படுவார்கள். அந்த தீர்ப்புலாம் என்னென்ன, அதாவது ஒருத்தன் வேணும்னே ஒருத்தனை அடிச்சு கொண்டு விட்டானா அவன் கொல்லப்படணும், கட்டையால் அடிச்சு கொண்டானா அவன் கொல்லப்படணும். இப்ப தெரியாமல் எதனாச்சும் அடிச்சுட்டான்னா அவன் இந்த நகரத்திலே வாழ்வான், அவனுடைய குரு உயிரோடு இருக்கிற வரைக்கும். எல்லாத்தையும் விவரமாக இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. சிந்திப்போம். இதுதான் அந்த காலகட்டத்தில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், எவன் அடிச்சு கொண்டானோ அவனை நீ கொண்டணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வலியுறுத்துகிறது, நினைவூட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தஞ்சத்துக்கு ஏற்றவாறு ஒரு இடம் கடவுளால் கொடுக்கப்படுகிறது. பாருங்களேன், அந்த இடத்தையும் நாம் உள்வாங்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு இடத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய தஞ்சத்தில் நாம் வாழ முயற்சி எடுத்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, தாங்கள் உடைமையாக்கி கொண்ட உரிமை சொத்திலிருந்து லேவியர் குடியிருப்பதற்காக நகர்களை கொடுக்கும்படி இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. அவற்றுடன் நகர்களை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களையும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். இந்நகரில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். இவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அவர்கள் கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் வீட்டு விலங்குகள் அனைத்திற்கும் ஏற்றதாக இருக்கும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரை சுற்றிலும் 1000 முழம் அகலமாயிருக்கும். நகருக்கு வெளியில் கிழக்கே 2000 முழமும், தெற்கே 2000 முழமும், மேற்கே 2000 முழமும், வடக்கே 2000 முழமும் நீங்கள் அளக்க வேண்டும். நிலங்களுக்கு நடுவே இருக்கும் நகர்களுக்கு இவை மேய்ச்சல் நிலமாகும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய நகர்களாகவன கொலையாளி தப்பியோடி தஞ்சம் புகும் அடைக்கலம் நகர்கள் 6, இவை தவிர 42 நகர்கள், மேய்ச்சல் நிலங்கள் உட்பட நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகர்கள் 48. இஸ்ரேல் மக்களின் உடைமையிலிருந்து நீங்கள் கொடுக்கும் நகர்களை பொறுத்தவரை குளங்களின் பெரியவற்றிலிருந்து மிகுதியாகவும் சிறியவற்றிலிருந்து குறைவாகவும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குளமும் உடைமையாக்கியுள்ள உரிமை சொத்தின் விகிதப்படி அதன் நகர்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் நாட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். தற்செயலாய் ஒரு ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறுவான். இந்நகர்கள் பழிவாங்குவோரிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இதனால் கொலை செய்பவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கும் நகர்கள் 6 அடைக்கல நகர்களாயிருக்கும். யோர்தானுக்கு அப்பால் 3 நகர்களையும் கானான் நாட்டிற்குள் 3 நகர்களையும் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும். இந்த 6 நகர்களும் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கியிருக்க போகும் அடைக்கல நகர்களாயிருக்கும். தற்செயலாய் ஓர் ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறலாம். ஆனால் அவன் ஒரு இரும்பு கருவியினால் ஒருவனை அடிக்க அவன் இறந்தால் அடித்தவன் ஒரு கொலையாளி, அந்த கொலையாளி கொல்லப்பட வேண்டும். ஒரு மனிதன் கையில் கல் எடுத்து எரிய அதனால் இன்னொருவன் சாக நேர்ந்தால்
கல் எறிந்தவன் கொலையாளியே, அந்த கொலையாளியும் கொல்லப்பட வேண்டும். அல்லது ஒரு மனிதன் கையில் மர ஆயுதம் ஒன்றை வைத்து இன்னொருவனை அடித்து அவன் இறந்தாலும் அடித்தவன் ஒரு கொலையாளியே, அந்த கொலையாளியும் கொல்லப்பட வேண்டும். இரத்த பழி வாங்குவோன் தான் கொலையாளியை கொல்ல வேண்டும். அவனை சந்திக்கும் போது அவனை கொல்ல வேண்டும். மேலும் பகை முன்னிட்டு அவனை விழ தள்ளினால், அல்லது பதுங்கியிருந்து எரிந்து அவன் மடிந்தால், அல்லது பகை முன்னிட்டு அவனை கையினால் அடித்து அவன் மடிந்தால் அடித்தவன் கொல்லப்பட வேண்டும். அவன் ஒரு கொலையாளி. இரத்த பழி வாங்குவோன் கொலையாளியை சந்திக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும். ஆயினும் ஒருவன் பகை ஏதுமின்றி மற்றொருவனை திடீரென்று கீழே விழத்தள்ளி அல்லது பதுங்கிராமலேயே எதையாவது அவன் மேல் எரிந்து அல்லது அவனை கொல்லத்தக்க கல் ஒன்றை கொண்டு அவனை காணாமலேயே அவன் மீது எரிந்து அவனை கொல்ல நேர்ந்தால், கொல்லப்பட்டவனுக்கு இவன் பகைவனாய் இல்லாமலும் வேண்டுமென்றே அவனுக்கு தீங்கு விளைவிக்க நினையாமலும் இருந்தால், கொலையாளிக்கும் இரத்த பழி வாங்குவோனுக்கும் இடையில் இந்நீதி தீர்ப்புகளை கொண்டு மக்கள் கூட்டமைப்பு தீர்ப்பு வழங்க வேண்டும். மக்கள் கூட்டமைப்பின் இரத்த பழி வாங்குவோன் கையிலிருந்து கொலையாளியை காப்பாற்ற வேண்டும். அவன் ஓடி தஞ்சம் புகுந்த அடைக்கல நகருக்கு மக்கள் கூட்டமைப்பினர் அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும். தூய தைலத்தால் திருநிலைப்படுத்தப்பட்ட தலைமை கூறு இறக்கும் மட்டும் அவன் அதில் தங்குவான். ஆனால் அவன் ஓடி தஞ்சம் புகுந்த அடைக்கல நகரின் எல்லைக்கு அப்பால் எப்போதாவது போயிருந்து அவனை இரத்தப்பழி வாங்குவோன் அடைக்கல நகரில் எல்லைக்கு வெளியே கொண்டு அவனை வெட்டினால் இரத்தப்பழி வாங்குவோன் மேல் பழி இராது. ஏனெனில் அவன் தன் தலைமை குரு இறக்கும் வரை தன் அடைக்கல நகரில்தான் தங்கியிருக்க வேண்டும். தலைமை குரு இறந்த பின்னர்தான் அந்த கொலையாளி தனக்குரிய நாட்டுக்கு திரும்பி செல்லலாம். நீங்கள் வாழும் இடங்கள் எங்கும் தலைமுறைதோறும் உங்களுக்கு இதுவே நீதி நியமமாகும். எவனாகிலும் இன்னொருவனை கொன்றால் சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டு கொலையாளி கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஒரே சாட்சியின் கூற்றை வைத்து ஒருவனும் கொல்லப்படக்கூடாது. மேலும் மரண தண்டனைக்குரிய கொலையாளி ஒருவனின் உயிருக்காக ஈடுகட்டும் தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம். அவன் கொல்லப்படத்தான் வேண்டும். அடைக்கல நகருக்குள் ஓடி தஞ்சம் புகுந்துவிட்டு தலைமை குரு இறக்கும் முன் தனக்குரிய நாட்டில் குடியிருக்கும்படி ஒருவன் திரும்பி சென்றால் அவனிடமிருந்து ஈடுகட்டும் தொகையாக எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீர்கள். இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும். நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனை சிந்தினவனின் இரத்தமே ஈடு செய்ய முடியும். நீங்கள் வாழும் நாட்டை நீங்கள் கரைப்படுத்தவே கூடாது. நான் அதன் நடுவில் வாழ்கிறேன். நானே இஸ்ரேல் மக்கள் நடுவில் வாழும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.